இப்பவே அவளுக்கு ஒரு போன போட்டு சொல்லுவே. ஏடி என் மக்கா அந்த நீலாமரி இருக்கலடி, அவ அந்த ஊருக்கு தெக்க ஒரு குடிசை கிடந்து தெரியுமா, 5-6 நாயல குட்டி போட்டு கிடந்தல, அந்த குடிசை வீட்டுல தான் இருக்கா. எடிய மக்கா அந்த வெள்ளை மக்களவி கூட வந்து பேசிட்டு நிக்கா, என்னவோ குசுகுசுன்னு பேஸ்தா. அநேகமா உங்க வீட்டுக்கு வந்துருவான்னு நினைக்கும் டி, பாத்து எடுத்து சூதானமா நடந்துக்கோ. அம்மா அப்ப இத்தனை நாள் அங்கதான் இருக்காளா? நான் கூட என்னவோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டா போல இருக்குன்னு நினைச்சேன். ஆமா அவதானே நல்லா போனால. ஆமா நல்லா போனால அவ எங்க போவா மாமியார் வீட்டுக்கு? இங்க நல்ல சொகுசான வாழ்க்கை கிடைக்கி, அவ புருஷனுக்கு வேலைக்கு போக வேண்டாம், நேரத்துக்கு நேரம் துட்டும் கிடைக்கி, நல்ல சாப்பாடும் கிடைக்கி, போறவ எப்படி இந்த ஊர் விட்டு காலி பண்ணி போவா? இந்த பாரு செல்ல தாயி, எப்படி இருந்தாலும் அவங்க இருந்து போக மாட்டா. ஏன் தெரியுமா? அப்படியே நேரம் பார்த்துட்டே இருப்பா, அப்படியே நேரம் அம்மா வீட்டுல போய் ஜாயின் பண்ணிடுவா. பார்த்துட்டே இரியா. அது யாருமா ஊடையில பேசுது பஞ்சு மாட்டியோ? ஆமாட்டி நானும் பஞ்சு இங்க நின்னுட்டு இருக்கோம். இந்த வெள்ளை மக்களவி அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கு. நாங்க 2 பேரும் பார்த்துட்டு நிக்குது. அது கிளவிக்கும் நீலாம்பரிக்கும் தெரியாதுடி. நாங்க ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்கோம். நானாமா அவளை வீட்டை விட்டு விரட்டி விட்டேன். என் மாமியார் தானமா விரட்டி விட்டது. ஏம்மா நீ சொல்லத பாக்கும்போது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குமா. நாய்க்குட்டி எல்லாம் போட்டு இருந்த வீட்ல அவ எப்படிமா போய் இருக்கா? எப்படி இருந்தவ இங்க அவளுக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்திருக்கு, பெட் வேற போட்டு கொடுத்திருக்கு, நல்ல சுகமா இருந்தவ அங்க எப்படிதான் போய் கிடக்கால தெரியல. ஏம்மா எனக்கு இப்ப கூட அவ மேல எந்த கோபமும் கிடையாது. அவ போக்குல ஒரு கரையில இருந்தானா நான் ஒரு கரையில இருக்க போறேன். நான் என்ன அவளை தலையில சுமந்துட்டா போறேன்? நானும் நம்ம வீட்டுக்கு வர போதனமா செய்வேன். அதே மாதிரி அவளும் அம்மா வீட்டுக்கு வந்து இருக்கான்னு நான் நினைச்சுக்கிடுவேன். ஆனா வாயை வச்சுட்டு இருக்க மாட்டாள்லம்மா, அதுதானே பிரச்சனை. செல்ல தாயி அவளுக்குள்ள இப்படி ஒரு இழந்த மனசு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை பாத்துக்கா. ஏக்கா நான் பெத்த பிள்ளைய பத்தி நானே பெருமையா பேசப்படாது, இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். உனக்கும் தெரியும் சின்ன வயசுல இருந்தே அவ அங்கேயும் ஆடி பாடிட்டு தெரியவா சின்ன பிள்ளை கணக்கா. அது இப்பவும் மாறல, வயசும் ஆயாச்சு, கல்யாணமும் முடிஞ்சாச்சு. ஆனாலும் இந்த மனசு இருக்குல்லக்கா, மனசு அவளுக்கு வெள்ள மனசுக்கா. யாரையும் இந்த ஒரு மாதிரிலாம் நினைக்க மாட்டாக்கா. சில நேரத்துல கோவப்படுவாக்கா, ஆனா அடுத்த நிமிஷமே நம்மகிட்ட வந்து சமாதானமா பேசி சந்தோஷமா சிரிச்சுட்டு எடுத்துட்டு இருப்பாக்கா. அதுதாக்கா என் மொவட்ட இருக்க நல்ல குணம். சில தாயி பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டேன். மொவா நாத்தனாக்காரினாலும் ஒரு கரையில இருந்துட்டு போட்டு நம்மளே மறந்தானே அப்படின்னு நினைக்கல, சந்தோஷமா இருக்கு. பிள்ளையோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட மாட்டேக்காலக்கா. சில நேரத்துல எப்ப பார்த்தாலும் இந்த மூஞ்சி உரு வச்சுட்டு நீலாம்பரி சண்டைக்கு நிக்கிறதுனாலதான் அவ கொஞ்சம் கோவப்படுதா என் மாவா. இல்லன்னா அவளை அனுசரிச்சு போனா இவ்வளவு அனுசரிச்சு போயிருவாக்கா. வேற என்னத்தக்கா செய்ய, என் மொவனை பெத்து ரொம்ப வருஷம் கழிச்சு என் மொவளை பெத்தனா அதான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். சரியா சோறு கறி வைக்க தெரிய மாட்டுக்கு. வேற ஒண்ணு இல்ல, எதையாவது ஒண்ணு கூட்டி போட்டுருதா, இல்லைன்னா குறைச்சு போட்டுருதா, குழம்பு தண்ணியாக்கி விட்டுருவா, இல்லைன்னா துவையல் மாதிரி கட்டி ஆக்கி வச்சிருவா, இல்லைன்னா தோசையை கரைச்சு போடுவா, இல்லைன்னா உப்பை கூட்டி போட்டுருவா, எரிப்பை கூட வச்சு போடுவா, குறைச்சு போடுவா. எனத்தையா ஒண்ணு இருக்கு முறுக்கு எனத்தையா ஒண்ணு செய்து அவனை கொடுத்துருவாக்கா. கொடுக்காமலாம் இருக்க மாட்டா. நேரத்துக்கு நேரம் அவதனக்கா செய்து எடுத்து மாமியார் அடுப்புக்கிட்டே விட மாட்டாக்கா. நான் செய்தே அப்படிங்க. வேற என்ன செய்ய, மாமியாரும் சரி எனத்தையா ஒண்ணு இவ கூட்டி குறைச்சு போட்டு விடாதுன்னு சொல்லிட்டு அவளும் கூட மாட குழம்பு கறி கூட்டு என்னத்தையா வைப்பா போலுக்கு. எப்படியோ காலமுறையே ஒப்பேத்திட்டு கிடக்காவோ. என் மொவ அப்படி கொஞ்சம் நைந்து எடுத்து போய்கிடுவா மாமியார. அதனால வந்து நீலாம்பரிக்கு அது பிடிக்கவே மாட்டேக்கா. அம்மா கறி எங்க சொத்தெல்லாம் மோவனுக்கே எழுதி கொடுத்துருவா போல இருக்கு, மருமோளை வச்சு நல்லா பாத்துடுவா போல இருக்கு, நமக்கு ஒண்ணு தரமாட்டா போல இருக்குன்னு மனசுக்குள்ளே ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கும் போல இருக்கு. அதனால தானக்கா இந்த பாடுபடுத்த என் மொவளை போட்டு. சொல்லுமக்கா பஞ்சக்கட்ட பேசிட்டு இருந்தேன். நீ வெள்ளை மகளவி வந்தனா எதையும் கேட்காத, அதுக்கப்புறம் 1க்கு 2 மூட்டி விட்டுரும். ஏன்னா இப்பதான் நீலாம்பரி கூட பேச ஆரம்பிச்சிட்டு பாத்தியா. அதெல்லாம் தெரியாமல மக்கா இருக்கு. நான் வெள்ளை மகளவிட்ட ஒண்ணுமே வாயை திறக்க மாட்டேனே. நம்ம பஞ்ச கட்டியாவது என் மனசுல நடக்கத சொல்லுவேன், ஆனா அவ அங்கங்க கேட்டலாம் ஒண்ணு சொல்ல மாட்டா. அதனாலதான் அவட தைரியமே எதுனாலும் சொல்லுதே. வெள்ளை மகளவிட்ட பேச்சுதான், ஆனா இந்த ரகசியத்தெல்லாம் சொல்லவே மாட்டேனே. அது 1னா 10ன்னு தீய வச்சிருமே எல்லாரும் வீட்லயும். நீ அதை பத்திலாம் ஒண்ணு கவலைப்படாத மக்கா, ஒண்ணு கவலைப்படாத. சரி வைக்கிட்டா வண்டா இந்த விஷயத்தை சொல்லணுமே தான் நினைச்சு சொல்ல. வேற ஒண்ணு இல்ல, மனசை போட்டு குழப்பிக்கிடாதானே, ஒன்னும் பிரச்சனை வராது டி, நீ கவலைப்படாம இரு. சரிம்மா வைக்கிட்டா. ஒருவேளை தங்கச்சிக்காரி நீ இருக்கிறது இந்த கூறுகிட்ட மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்குமோ, நம்மகிட்ட தான் சொல்லாம விட்டுருப்பாரோ. சரி வரட்டும், வீட்டுக்கு வந்தனே கேப் அந்த மனுஷன்ட்ட பாக்க நம்மள பாத்திரா வந்த வெள்ளை மகளவி. செல்ல தை ஒரு 5 நிமிஷம் நிப்போமே, என்னதான் பேசலாம்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெள்ளை மங்கன வர மாதிரி இருந்தா நம்ம 2 பேரும் ஓடி ஒளிஞ்சுக்கிடுவோம். ஆமா அதுவும் சரிதாக்கா. என்ன நடக்குன்னு பாக்கண்டாமா. 2 பேரும் பேசுறத பார்த்தாலே பயமால இருக்கு. 2 பேரும் அப்படியே அப்படி ஆளுவல்ல அக்கா. என் மருமக கூட அன்னையில இருந்து கேட்டுட்டு தான் இருக்கா. நீலாம்பரி ஆள் அணக்கமே இல்ல, அவ அம்மா விரட்டி விட்ட பிறகு ஒருவேளை மாமியா வீட்டுக்கு போயிட்டாளா, இல்லாட்டி எங்கேயும் ஊரை விட்டு போயிட்டாளா, எங்க இருக்கா அப்படின்னு வந்த உடனே சொல்லுனுக்கா. வேலைக்கு போயிருக்க பத்தியா, இப்போ போன் பட்டா சரிப்படாது. நாலுமணி மத்தியானத்துக்குள்ள சூப்பர்வைசர் சீட்டு கிழிஞ்சு போச்சு. புறமே என்ன கண்ணாடியை கலத்துங்க. ஆமா வீட்டுக்கு போன சூப்பர்வைசர் திரும்பி வந்துட்டல்ல, அதான் நீ இப்போ சாதாரணமா வேலை பார்க்கக்கூடிய ஆளாயாச்சு. புறவதுக்கு இந்த ஓட்ட கண்ணாடி எனக்கே சிரிப்பா வருது கண்ணாடியை பாக்கிறதுக்கு. அந்த கண்ணாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அதை கலத்தவே மனசு வர மாட்டேக்கு. ஒரு கண்ணுல பார்க்க கருப்பா தெரியுது, ஒரு கண்ணுல பார்க்க வெள்ளையா தெரியுது. எப்படி இருக்கு தெரியுமா? நிறைய இவர் இந்த கண்ணாடியை பிடிச்சிருக்கு கமெண்ட்ல வர சொல்லியிருக்காங்க. இது வேறையா 4 மணிக்கு இது ஒண்ணு போதுமே. 2 பேரும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா, நான் பசியும் பட்டியுமா கிடக்கேன். உங்களுக்கு அது கவலை இருக்கா? எப்படி வேலைக்கு சோறு கொண்டு வரணும் தெரியுங்களா? கொஞ்சம் கஞ்சாது ஊத்தி கொண்டு வரலாம்ல. எம்பர பேனு கையை விசிறு வந்திருக்கியா? 2 வட்டையிலேயே கொண்டு வந்த
எனக்குன்னு மெனக்கிட்டு கொண்டு வந்திருக்கியா? கேட்டி நான் மெனக்கிட்டு உனக்குன்னு கொண்டு வரல, எனக்கு தான் 2 வட்டையில கொண்டு வந்தேன். இந்த வேலை பார்த்தனா எனக்கு வயிறு பசிக்கும்டி கொஞ்சம் அதிகமாட்டி, அதான் ரொம்ப வயிறு பசிடக்கூடாதுல்ல. இவரும் நடந்து போதுக்குள்ளே ஒரு மாதிரி விலை வெளுத்து போயிடும், அதனால தான் 2 வட்டையில கொண்டு வந்தேன். சரி நீ கொண்டு வரலைங்கல்ல, ஒரு வட்டையில இருக்க நீ சாப்பிடு, நான் ஒரு வட்டையில இருக்கதை திங்க. உண்மையில சொல்லிதாங்கா, பாரிவள்ளல்னு படிச்சிருக்கேன், ஆனா நெசமான பாரிவள்ளல் நீதாங்கா. அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்க பத்தியாக்கா, அதுவும் வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணாத ஆளுன்னா நீ ஒருத்தி தாங்கா. அள்ளி 2 உருண்டை தின்னுட்டி இந்த வயிற்றுக்கு இந்த நல்ல குளுகுளுன்னு இருக்க வெயிலுக்கு. சின்னப்படு கொஞ்சம் தயிர் சோறு மாட்டி. வேண்டக்கா, நான் புளி தண்ணி துவையில கொண்டு வந்திருக்கேன். காண துவையலாக்கும் நிறைய பேர் என்ன துவையல்னு கேட்டாவோ. காண துவையல் சின்னப்படு, காண துவையல்னா நிறைய பேருக்கு தெரியாது, கொள்ளு துவையல்னு வெளியூர்ல எல்லாம் சொல்லுவோம். என்னக்கா நீ கொஞ்சம் 4 மணி கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. வேண்டாம் நீ தின்னு. இருக்கட்டுக்கா, நிறைய இருக்கு. நான் நல்ல பெரிய உருண்டையா கொண்டு வந்த எல்லாத்துக்கும் சேர்த்துதான். உண்டக்கா நல்ல வறுத்து அரைச்சிருக்கா போல இருக்கு, நல்ல ஜம்முன்னு இருக்கு வாசமே. சின்னப்பண்ணு வாரத்துல 2 நாள் இந்த காண துவையில தின்னு வச்சுக்கடா, நல்ல உடம்பு கொஞ்சம் குறைஞ்சு ஸ்லிம்மா இருக்கும், நல்ல வயசு குறைவா நல்ல இளமையாவும் இருக்கலாம். அதன கேட்டேன், உங்க இளமையின் ரகசியம் இதானா? 49 வயசு ஆளு 39 வயசு மாதிரி காணிக்க உங்கள. 49 வயசு 89 வயசுன்னு சொல்ல வேண்டியதானே? ஐயே 4 மணி இப்பதான் புரிஞ்சு உங்களுக்கு 89 வயசா? இது வரைக்கும் தெரியாம பச்சா, சரியான பான் கிளவில. இனி இவட்ட வாயை கொடுத்தோம் தேர எழுதி தெருல விட்டுருவா, நம்ம படி சுவாத்த திம்போம். நாலு கொதி போட்டுருவோம், நாங்க கொதி போட்டுருவோம். திரும்பி இருந்து திங்காதீங்க, பயங்கரமான கொதி விழுந்துரும். அதுக்கப்புறம் பாத்ரூம் வீடுமா தான் தெரியணும். ஆகா நம்ம 4 மணி திருப்பி 8 மாசம் பிள்ளை ஆயிட்டேன், ஊந்துல போகுது. சும்மா கட்டி அவள ஒரு சுவாத்த திங்க விட மாக்கி பட்டியா பாருங்க, சுவாத்த திங்க விட மாக்கனா சுவார நானா தூக்கி வச்சிருக்கேன். 4 மணி கொண்டு வாடிட்டு பாருங்க, அங்க பாருங்க திரும்பி உட்காந்து மொக்கன்னு மொக்கிட்டு இருக்கதா. சரி தின்னுட்டி நேர வராது, ஏற்கனவே வேலை எல்லாம் முடிஞ்ச பிறதான் சுவார திங்க வீட்டுக்கு வர போனம்டி நேரைட்டு வாட்டி. அன்னைக்கு இருந்து கோவத்துல விட்டு வெளியே வரட்டிட்டேன். என் பிள்ளை எங்க இருக்காளா எப்படி இருக்காளோ தெரியலையா, போனதுல இருந்து ஒரு போனாது போட்டு சொல்லலாம்ல. பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு சும்மையா சொன்னாவா. நான் ஏதோ கோவத்துல திடுதுப்புன்னு வெளியே போட்டின்ட்டேன். அந்த ஆளு போனவதான் ஒரே போக்கா போயிட்டாள. அவளுக்கு கொஞ்சம் ரோசம் அதிகம், ஐயக்கார மாதிரியே தான் இருக்கா. எப்பா பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கோவத்திலே வாழ்க்கை கழிச்சிரும் போல இருக்க. எனக்கு தான் மனசு கேட்க மாட்டேக்கு. ஒரு கூறுகிட்ட மனசம்ல ஒரு வேலை சொல்லிக்கு போனாலும் பரவாயில்ல, இவளை எப்படி வச்சு காப்பாத்தாருன்னு தெரியலையா. என்ன செய்தாலும் சாப்பாட்டுக்கு செலவுக்கலாம். பிறவு அம்மாவே ராசேஸ் வந்தோன்னு போட சொல்லணும். தங்கச்சிக்கு ஒரு போன் போடல, நம்மளும் அப்படி இருந்தா சரிப்படுமா? போன போட்டு என்ன ஏது எங்க இருக்கான்னு கேளலன்னு சொல்லணும். அடியே நீலாம்பரி, உனக்கு யோகா அடிச்சாச்சு. அதான் அந்த கிளவி வீடு தேடி வந்திருக்கு. ஆகா, கிளவிதான் அதுக்கு சரியான ஆளு. ஆல் இண்டியா ரேடியோ, நியூஸ் பேப்பர், நேரடி ஒளிபரப்பு கூட கொஞ்சம் லேட்டாகும் சிக்னல் கிடைக்காம. ஆனா அந்த கிளவிட்ட சொன்னோம்னா அவ்வளவுதான், டக்கு 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 டக்குன்னு யார்கிட்ட போய் சொல்லணுமோ கரெக்டா போய் சொல்லிடும். எங்க அம்மையை கவுக்கணும்னா இதான் சரியான ஆளு. நியூஸ் பேப்பர்ட்ட சொல்லிட வேண்டியதான். இவன் என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கா? நீலாம்பரி என்ன பட்டி கூப்பிட்டேலோ? என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல, எங்க அம்மா மேல எனக்கு பாசம் அதிகம். என்னால தாங்கவே முடியல என்ன வீட்டை விட்டு வரனத. இப்படி கிடந்து கஷ்டப்படுத்த பார்த்தேல. எங்க அம்மாட்ட நீங்க போய் சொல்லிராதீங்க. என்னத்த சொல்லிராதீங்கங்க? நான் இப்படி குடிசை வீட்டுல கிடந்து கூழுக்கும் கஞ்சிக்கும் கஷ்டப்படுதேன்னு சொல்லிராதீங்க. அப்ப கண்டிப்பா சொல்லிடுறேன்டிதான். என்கிட்ட சொல்லிட்டேல, கவலையே படாத, சொல்லவே மாட்டேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உங்க அம்மிட்ட மூச்சு விடுவானா? மூச்சு விட மாட்டேன். சரி பாட்டி போறேன், கொஞ்சோண்டு கஞ்சி கிடக்கு, ரேஷன் அரிசி எங்க இருந்தோ என் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாரு, அதான் கூழா கஞ்சா காய்ச்சி குடிக்க போறேன். தொட்டு கிடக்கு ஊறுகா கூட இல்லையாக்கா? ஊறுகாவா? அதெல்லாம் கண்ணுல கண்டே நாளாச்சு. உப்பு கூட போனதுக்கு இல்ல கஞ்சில, உப்பு இல்லாத கஞ்சியை தான் குடிச்சிட்டு கிடக்கேன். சரி வருத்தப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னே நினைச்சிட்டீ. சரி கிளம்பட்டுமா? சரி பாட்டி மறந்துடாதியே, எங்க அம்மாட்ட கூட லேச கூட சொல்லிடாதியே எப்படி கஷ்டப்படுறேன்னு. வெள்ளையம்மா பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் சொன்னதுதான் சொல்ல மாட்டேங்கம்ல. கிளம்புதே என்ன, போயிட்டு வரேன், நாளைக்கு வந்து பாக்கேன். எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்கேன். நல்ல விஷயமா? மாவா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியல, எங்க போனான்னு தெரியல. கவலைப்படாத, அத சொல்லதுக்கு தானே நான் வந்திருக்கேன். என்ன சொல்லுதியோ? என் மாவா எங்க இருக்கா சொல்லுங்க. என் மாவளை எங்கேயும் பாத்தீங்களா? தயவு செய்து சொல்லிருங்க எங்க இருக்கா.
மோவா கஞ்சிக்கு இல்லாம கறிக்கு இல்லாம ஏன் கஞ்சிக்கு உப்பு கூட போட வழி இல்லாமல கிடக்கா அந்த குடிசை வீட்டுல. எங்க அம்மா சொன்ன மாதிரி ஆயிப்போச்சே. கேள்வி வந்து சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் என்னென்ன கூத்தலாம் நடக்க போதோ தெரியல இந்த வீட்ல. ஐயோ என் புள்ள கஷ்டப்பட்டுட்டே இருக்கா. எங்க இருக்கா, எந்த இடத்துல இருக்கா சொல்லுங்க. ஓ அம்மாவா ஊருக்கு தெக்க ஒரு வாழை குடிசை அங்க இங்கேயுமா பிஞ்சு நார கிடந்துல, அந்த குடிசையில தான் நாய் கிடந்துச்சு பத்தியா. அதெல்லாம் விரட்டி விட்டுட்டு ஓ மருமே அந்த குடிசையில கொண்டு வச்சிருக்காரு. அங்கதான் இப்படி கஞ்சிக்குள்ள ஆளுபட்டு கிடக்கா. என்ன சொர்ணக்கிளி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டேன். வேற என்ன செய்ய, ஒண்ணுக்கு உதவாத பயலை கட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டு இருக்கா. இந்த குடிசையில போய் கிடக்கல கடவுளே. கோபுர மாதிரி நீ இருக்கும்போது அவ எதுக்கு இந்த குடிசை வீட்டுல கிடந்து கஷ்டப்படணும். நீ போய் ஒரு எட்டு அவளை போய் வான்னு கூப்பிடு, அவ அளவோல வந்துருவா. அதுக்கப்புறம் ஒன்னா மண்ணா இருங்க. சும்மா ஒரு செகண்ட் தான் பஞ்சா பறந்துட்டேன். இந்நேரம் எங்க அம்மா வீட்டுல போய் நல்லா வத்தி வச்சிருக்கோம். உன் மொவ நல்லா கஷ்டப்பட்டு கிடக்கா. கஞ்சிக்கு இல்லாம கறிக்கு இல்லாம உப்பு இல்லாம கிடந்து பாடுபட்டு இருக்கான்னு நல்லா சொல்லட்டும் நல்லா சொல்லட்டும் தானே நான் சொல்லி விட்டுருக்கேன். அப்பதான் எங்க அம்மா கண்ணீர் வடிப்பா. கண்ணீர் வடிச்சிட்டு நம்ம பிள்ளை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுதா, இனி கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு சொல்லி நேரடியாக வருவா. வாட்டி என் பிள்ளை நீ இப்படி கஷ்டப்படலாமா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவா. எவ்வளவு சந்தோஷம். அப்படியே மெதுவா எங்க அம்மா வீட ஊர்ல இருக்கலாம், அந்த கிராமத்துல இருக்க வீட்டை என் பேர்ல அழுது புரண்டு எப்படியாவது சமயம் பார்த்து எழுதி வாங்கிடணும். அடியே நீலாமரி உனக்கு கொஞ்சம் மூளை இருக்குடி. மூளை இருக்க போய் யோசிக்க. நல்ல வேலை அந்த கிளவியும் கரெக்டா வந்து சேர்ந்துச்சு. கிளவிய பத்தி விட்டாச்சு. கிளவி கரெக்டாவே சொல்லிருக்கோம். இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி, நினைச்சது நடக்க போகுது இன்னைக்கு. அதுவும் இன்னைக்கு எங்க அம்மா வர போறா. வந்த உடனே நான் கூட கொஞ்சம் ஒப்பாரி வச்சு அழுது வேங்கணும். அந்த கண்ணீரை விட்டுருவா. எம்மா என் பிள்ளை கஷ்டப்படாத வாமா எப்பா அதெல்லாம் பாக்குறதுக்கு கண்கோடி வேணும். அதுக்கு தானே காத்து கிடக்கேன். இப்ப வருவா எங்க அம்மையை கண்டோன்னா மாலையா கண்ணீரை வடிச்சு அவ காலில் கிடந்து அழுது உருண்டணும். அப்பதான் கூட்டிட்டு போவா. இந்த மனசு வரை எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியல. சரி வரட்டு நம்ம முதல்ல எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவோம். அதுக்கப்புறம் ஒரு போன் போட்டா தானு சிட்டா பறந்து வந்துருவாரு. அடியே சில்வண்டு ஒரே ஓட்டமா ஒளிஞ்சிட்டா. இனிமே இவ எங்க வருவா, வரமாட்டா. இவ வரமாட்டான்னு சொல்லி மெதப்புல இருக்க நீ வாரண்டி. இன்னைக்கே வாரேன், திரும்பி வாரேன், உன்னை வச்சு வாங்குதேன். அடியே சில்வண்டு உன் ஆட்டமெல்லாம் இன்னையோட அடங்க போகுதுடி. இந்த நீலாம்பரியோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது. சரி நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம என்ன தப்பு பண்ணோம். பந்தா வரட்டு, அவ ஊக்குல இருக்க போறா. நமக்கு என்ன வந்துச்சு. பந்தா நம்மட்ட வாயே கொடுக்க கூடாது. நம்ம என்ன சொல்லி இருந்தோமோ அதை மட்டும் பார்த்துட்டு பேசாம இருக்கணும். என்ன சொத்த விளையா வாயே திறக்காம இருக்க. நான் சொல்லுது கேட்டா என்ன, எல்லாம் கேட்கதான் செய்தாச்சு. நீங்க சொன்னதெல்லாம் கேட்கதான் செய்து. நான் போய் பாக்க என் பிள்ளையா அதானே கேட்டேன். பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்னு சும்மா சொன்னாவோ சொல்ல விட. சரி நீ போய் பாரு, நான் போறேன். என்ன அப்பா வந்த ஜாலி முடிஞ்சு. இப்பதான் கஞ்சி உள்ள இறங்கும். இனி நீலாம்பரி வந்துருவா. கொண்டாட்டம் தான் களை கட்ட போகுது. என் பிள்ளை கஷ்டப்படுதான்னு இந்த கிளவி வந்து சொல்லிட்டு போகுது. சொல்லும் போதே மனசு சங்கடமா தான் இருக்கு. கூப்பிடவா இல்ல கூப்பிடாண்டமா போய் பெத்த மனசு எப்படி கேட்கும். போய் கூட்டிட்டு வரோம். யார் நீ என்ன மாதிரி இருக்க? உன் மனசாட்சி என்ன மொபைல கூப்பிட கிளம்பிட்டியோ? கஷ்டப்படும் போது என்னால தாங்க முடியல. போய் கூட்டிட்டு வர போறேன். வர பொறுத்த இன்னைக்கு ஒரு நாள் பொறு, நாளைக்கு போய் கூப்பிட. அவமா இருக்குல்ல இன்னும் ஒரு நாள் கிடந்து கஷ்டப்படணுமா. எத்தனையோ நாள் என் பிள்ளை கஷ்டப்பட்டுட்டா. இந்த பாரு அவ குணம் உனக்கு தெரியும். கொஞ்சமாவது மாறணும்ல. அதனாலதான் சொல்லுவேன். உடனே நீ ஓடணும்னு வச்சுக்கிய அவளுக்கு தொக்கா போயிரும். இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துட்டு நாளைக்கு போய் கூப்பிடு. சொன்னா கேளு, உனக்கு நல்லதுக்காக நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். கேட்காம நீ போனன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் மறுபடியும் கஷ்டம் தான் பட போறேன். சரி இப்போ ஒரு நாள் பொறுக்கேன். நாளைக்கு போய் நான் கூப்பிட்டுருவானா. சரி நாளைக்கு போய் கூப்பிடு. இன்னைக்கு ஒரு நாள் பொறு. அப்பதான் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் என்ன ஏதுன்னு புரியும். அதுவும் சரிதான். காப்பி எதுவும் போட்டு தரட்டுமா? ஒண்ணு வேண்டாம். நீ யாரா இதை நம்ம சோர்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கழிச்சு குடிக்கேன் காப்பி. நீ யாரா அவளே இல்ல மோட எங்க அம்மா ஆளே காணல. தெரியல தே சோர்திங்க வந்துருவாரு. ஆனா இன்னைக்கு வர காணல. போனை போட்டா ஒரே நாட்ரிச்சபிள்னு வருது. எங்க போனாரோ தெரியல. யாரு கூடயாவது எங்கனே உட்கார்ந்து கதை விட்டுட்டு இருப்பாரு. வருவாரு தே. நீங்க கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே வெளியே எங்கேயாவது அனுப்பி விட்டுருதோ. அதுக்கப்புறம் உங்க ரெண்டு குடும்பமும் சமாதானம் ஆன பிறகு உங்களுக்கு போன் போட்டு சொல்லுதோ. அதுக்கப்புறம் நீங்க வந்துச்சு யாருங்க ரெண்டு பேரும். அப்படி ஒரு கல்யாணத்தை நான் விரும்பவே இல்லைனே. எங்க ரெண்டு பேரும் குடும்பத்தோட சம்மதத்தோட தான் நடக்கணும். எங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு என்ன வளர்த்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவும் அவளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்கண்ணே. சொல்லுங்கண்ணே. இப்ப நீ சொல்லுது சரிதான். அது ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்ல இந்த நேரத்துல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரிண்ணே நான் கிளம்புது. என்ன போயிட்டு வரேன்.
கல்யாணத்தை ரெண்டாவது முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல அந்த பிள்ளைய போய் சந்திச்சு என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஆறுதல் நீ சொல்லண்டாமா? பாவம் அந்த பிள்ளை எவ்வளவு சங்கடப்பட்டு இருக்கும், உனக்கு மேல சங்கடப்பட்டு இருக்கும். நானாவது உனக்கு ஆறுதல் சொல்லுவேன், அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கா? நீ தானே பேசணும். போனும் சுவிச் ஆஃப், நேர்ல போனதான் கதை நடக்கும். ஞாபகமா ரைட்டு 12 மணிக்கு 12 மணிக்கு வேண்டாம் அம்மா, அப்புறம் நாய் துரத்தணும்ல. நைட்டு 11 மணிக்கு கிளம்பிடுவேன்னா இப்பதான் 8 மணிக்கே எல்லாரும் வீட்டுக்குள்ள சீரியல் பார்த்துட்டு கதை அடைச்சிட்டு எல்லாரும் படுத்துருதாவோ. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராத்திரி 11 மணிக்கு நான் மொட்டை மாடல தான் இருப்பேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. நேரா வந்து நம்ம 2 பேரும் போயிருவோம். வேண்டானே யார் பண்ணி சொன்னா கேளு, அந்த புள்ள பாவம்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. இன்னைக்கு மாடியில தான் 10 நாள் படுக்க போறிய. ஆனா நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு எப்படின்னா என்ன சொல்லிட்டு வர்றேன்? என்னத்த சொல்லணும்? தூக்க வர மாட்டேங்க. நானும் மாடியில கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லி மேல மாடிக்கு வா, நம்ம 2 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரும். உனக்கு ஐடியா தான் சொல்லி தர முடியும், இடுப்புல எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. சரிண்ணே. அப்ப எங்க அம்மாட்ட அப்படியே சொல்லிட்டு தூக்க வரலன்னு சொல்லி மாடிக்கு வந்துருதேனே. நீங்களும் கரெக்டா கிளம்பிடுங்க. சூப்பர் சூப்பர். எப்பா இப்பதான் வலிக்கு வந்திருக்காயா. ஒன்ன இழுத்து கொண்டதுக்குள்ள பெரும்பாடெல்லாம் இருக்கு. சரி போயிட்டானா? நான் போயிட்டாரேன். நைட்டு 11 மணிக்கு மொட்டை மாடியில தான். நான் மொட்டை மாடிக்கு பேர் வேண்டியதான். வீட்டுக்குள்ள எனக்கு சீட்டு கிடையாது. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுத, நேர்ல வாரேன். ஒரு நாள் சண்டை போட்டாலே இந்த மனுஷ பேசாம இருக்க மாட்டாரு. அவரா தன்னால ஓடி வந்து பேசுவாரு. இன்னைக்கு நான் பேசின பிறகு சண்டை சண்டைட்டு படாத பாடு படுத்திட்டு கிடக்காரா. என்னவா இருக்கும்? எனக்கே சங்கடமா இருக்கா. என் பொண்டாட்டி பாவம் தனியா புலம்பிட்டு இருக்கா, காரணம் தெரியாம. இல்லனா ஒரு நாள் லேச சண்டை வரதுக்குள்ளே நான் தொபக்கடின்னு அவ கல்ல விழுந்து சண்டையை சமாதானம் ஆக்கிடுவேனே. வழியே இல்லடா செல்லக்குட்டி. இன்னைக்கு ஒரு நாள் தேவா யாழினிக்காக நீ பொறுத்தே ஆகணும். நான் வந்து 29 வருஷம் ஆச்சு. ஏன் மாமை எதுக்கு எடுத்தாலும் கடுகடுன்னு நின்னுட்டு இருக்கியா? கடுகதிக்கு வயல போட்டுட்டீலோ? டப்பு டப்புன்னு பொரிஞ்சிட்டே இருக்கியா? பார், எனக்கு உனக்கு பியாச்சு கிடையாது சொல்லிட்டேன். எங்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு போயிடாத. மாமாய், உங்களை பத்தி எனக்கு தெரியாதாக்கா? மனசுக்குள்ள எமல அவ்வளோ அன்பு வச்சிருக்கிய. ஆனா வெளியே தான் ஒரு மாதிரி கடுகடுன்னு கடுவா மாதிரி நிக்கிய. சரி விடுங்க மாமாய், எத்தனை நாள் தான் என் மேல கோவமா இருக்கேன்னு பாப்பமே. நானும் பாத்துறேன். மாமாய், டேஸ்டான லெமன் சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேன், திங்கேலா? அடே ராஜேஷ், லெமன் சிக்கன் பிரியாணி உன் பொண்டாட்டி செஞ்சு வச்சிருக்கா. நாக்கு ஊறுதையா. டேய் கட்டிப்படுத்துற நாக்க வெட்டி போடுவேன். ஒரு நாள் மட்டும் பொறுத்துரு. நம்ம 2 பேருக்கு சண்டை தெரிஞ்ச அன்னைக்கு பிரியாணி கொடுத்துட்டு இருக்கா. எனக்கு கோவப்படுத்துறியாடி? போடுங்க பிரியாணியை நீனு தான். பாரு, நான் சாயந்தரம் ஆனா நான் மொட்டை மாடிக்கு போயிருவேன். ஏற்கனவே என் பாயும் தலைவாணியும் பொய்யாச்சு. நான் 2வது போவேன். அங்கேயும் வந்துகிட்டு ராத்திரிக்கு புரோட்டாவும் போட்டிருக்கேன், இடியாப்பத்தை போட்டிருக்கேன், இட்லி சுட்டிருக்கேன்னு வந்தேன்னு வச்சுக்கோ, மாவளை தூக்கி போட்டு மீச்சு போடுவேன். எப்பா எப்படியோ சிரிக்காம சொல்லிட்டு வந்துட்டேன். தப்பிச்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். யோ லூசு, கூறுகட்ட குப்பை, என்னத்த சொல்லிட்டு போறீரு? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லங்க மாதிரி பேசிட்டு போறீரு. என்னவோ ஒண்ணு இருக்கு, எங்கேயோ போறதுக்கு பிளான் போட்டுருக்கீரு. இல்லனா மொட்டை மாடியில என்னவோ நடக்க போகுது. அதுக்கு தானே காத்திருக்கேன். வாரேன் 6 மணிக்கு மேல உமரை கண்காணிக்கிறது எனக்கு இன்னைக்கு சுவாலியே. எத்தே, எங்க அம்மா வீட்டு வர போயிட்டாரே. சரிம்மா சரி. அந்திகடில போய் காய்கறியாக்கா வாங்கிட்டு வர. ஏன்க்கா இப்படிலாம் செய்ய? 2-3 நாள் எங்க வீட்டுல சோறுதுன்னு சொல்லியிருக்கோம்லக்கா, ஒண்ணு செய்யாதான் சொல்லியிருக்கோம்ல. இடி கொண்டாங்குடுத்த வீட்டுல தின்னுட்டு கிடக்குது, நல்லா வாட்டி இருக்கு. 4 பேர் பார்த்தவன என்ன சொல்லுவோம்? அதை விடு. ஓ மாமியாரி என்ன நினைப்பா? இப்படி தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு அம்மையும் மௌனம் இங்க வந்து தின்னுட்டு கிடக்காவும் தான் நினைப்பா. எனக்கே சரியில்லட்டி, அதான் பார்த்தேன். சரி இன்னைக்கு வர ஒன்றிலே தின்னாச்சு, நாளைக்காவது என் வீட்டுல பொங்கி திங்கலாம்னு நினைச்சிருக்கேன். டீ போக்கங்க, யார் என்ன நினைக்க போறா? ஒருத்தர் ஒண்ணு சொல்ல மாட்டா. என் மாமியார் அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. சரி இருக்கட்டு, நாளையில இருந்து நான் பொங்குதேன். என் தலையில இப்படி எழுதி இருக்குன்னா நீனு கிடந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைல்ல. என்னக்கா இப்படி பேசுதியா? சங்கடப்படாதியக்கா. புஷ்பாக்கா அப்படின்னு நினைக்க விட ஆளாக்கா. எங்களுக்கு அது இதுன்னு என்னனாலும் கேட்டா தருவோம். கூட பிறந்த அக்கா உங்களை விட்டு கொடுப்பாவுலாக்கா. சரி விடுங்கக்கா, மனசு வருத்தத்துல பேசுதியா நீங்களும். சரி என்ன சொல்ல? சரிட்டி புஷ்பா போயிட்டாரு. என்ன வீட்டுக்கு வேணா போறவு? சரிக்கா, எங்க சாயந்தரம் காப்பி போடுறதுக்கு பால் வந்து எடுத்துட்டு போ, இல்லன்னா நான் கொண்டு வரேன். சரிட்டி நான் வந்து வாங்குதேன். எங்க பிள்ளைகள் விட்ட கொடுத்து விடுவேன், இல்லன்னா நானே கொண்டு வரேன். நீ அங்கீங்க அலைஞ்சிட்டு கிடக்காத. ஏ புஷ்பாக்கா, சின்ன பிள்ளை சும்மா இருக்கிறதுக்கு இல்லாம என் தலைமையில கல்யாணம், 4 மணி தலைமையில கல்யாணம், கல்யாணம் ஊரெல்லாம் கொட்டடிச்சு விட்டா. 4 மணி இப்போ சொல்லுது உங்க தலைமையில தான் கல்யாணம் நடக்க போது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பாத்தியாக்கா என்ன பாடுபடுத்தானே என் தலைமையிலங்க. அப்ப நானும் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணுங்களாக்கா கல்யாணத்துக்கு? என்ன 4 மணி ஸ்டெப்புக்கு பெரிய வார்த்தைலாம் சொல்லுதியா? சின்ன பொண்ணு, என் தலைமையில கல்யாணங்கும் போது எனக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகம் இல்ல சின்ன பொண்ணு. அதனாலதான் சொல்லுதேன். புஷ்பக்கட்ட என்ன விஷயம், யாது விஷயம், முன்னால என்ன நடந்துன்னு எல்லா விஷயத்தையும் விலாவரியா தெரிஞ்சுக்கிட்டா தானே அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதுக்குதான் புஷ்பக்கட்ட என்ன யாது நடந்துன்னு இன்னைக்கு கேட்க போறேன். இன்னைக்கு விட மாட்டேன். அன்னைக்கு நம்ம கேட்டதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நம்மள இது பண்ணிட்டா. இன்னைக்கு வசமா ஆமிட்டக்கா. அன்னைக்கு நீ தப்பிட்ட. இன்னைக்கு கண்டிப்பா என்ன நடந்து யாது நடந்து உங்க அக்காவுக்கும் அந்த யாழினி அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை, யாது பிரச்சனை, 2 பேருக்கும் சொந்தமா பந்தமா எல்லாத்தையும் விலாவரியா புட்டு புட்டு வைக்க.
இது இன்னொரு நாள் சொல்லுது அப்படி சொன்ன கேளு. இன்னொரு நாள் என்னைக்கு வரும்? சீக்கிரம் சொல்லுக்கா, சட்டு விட்டுரு. அப்பதான் அடுத்த ஸ்டெப் எடுத்து நம்ம கல்யாணத்தை பிடிக்க முடியும். சரிக்கா, இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு முன்னால நீ வீட்டுல அவ்வளவு சுவாலியெல்லாம் முடிச்சு போட்டு மாட்டுக்கு தண்ணி வைக்கணுமா, உன் புருஷனுக்கு சோறு கொடுக்கணுமா, பிள்ளைகளுக்கு சோத்து கொடுக்கணுமா, கஞ்சி கொடுக்கணுமா, எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டு எல்லாரையும் தூங்க வச்சுட்டு ராத்திரி 11 மணிக்கு மொட்டை மாடிக்கு வர. எதுக்கடி மொட்டை மாடிக்கு? நல்ல மொட்டை மாடியில காத்து வாங்கிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குதுக்கு ஆளை பாரு ஆளை. அவ்வளவு கதையை எங்ககிட்ட விழா வரைய சொல்லுத. நானும் 4 மணியே வாரம். ஆமா புஷ்பகா, கரெக்டா 11 மணிக்கு மொட்டை மாடிக்கு வந்துருவோம். நீனு கரெக்டா ஆஜராயிரணும். இன்னைக்கு நீ கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் என்ன நடந்துச்சுன்னு. நைட்டு 11 மணிக்கு கண்டிப்பா மொட்டை மாடிக்கு வந்துருவோம் நாங்களும். இன்னைக்கு சொல்லாம விட மாட்டாளோ போல இருக்க. சரி, கண்டிப்பா ராத்திரி 11 மணிக்கு வந்து சின்ன பொண்ணுட்டையும் 4 மணிட்டு சொல்லிரும். அப்பதான் அந்த கல்யாணத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்வாளுவா. அப்பதானே எப்பயாவது ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஒரு வழியை பார்க்க முடியும். ராத்திரி 11 மணிக்குள்ள வேலையெல்லாம் சட்டுப்பட்டு முடிக்கணும். மாடிக்கு போய் என்ன ஏது இன்னைக்கு 2ல 1 பாத்துறணும். வந்துட்டா நாக்கு நமனமன் வருது. திங்கிறதுக்கு ஏதாவது பண்டம் வச்சிருக்கீங்களா? வீட்டுல பண்டம் ஒண்ணு இல்ல, திங்கி இருக்கு. அதான் உங்க அம்மா சந்தைக்கு போயிருக்கவோ, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவோ. அப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன். ஆக்கு நமனமன்ல வரும் சும்மா. மர்மல காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. இல்ல கொய்யாப்பழமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல அளவோல இருக்கு. வெட்டி கொண்டாயா தின்னுகிட்டே வந்த ஒரு பாடு சொல்லணும். அம்மா சந்தையில ஊர்பட்ட வேலை. நித்த வேலை செய்து கஞ்சி குடிக்க ஆள் எல்லாம் பாவம் தான். என் மர்ம பாவம் வேலைக்கு சொல்லி போயிட்டு வந்திருக்கா. வந்த உடனே எல்லாத்தையும் சொன்னா சரிப்படாது. காப்பி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த நீலாம்பரி கதையை சொல்லணும். இதே கொய்யாக்காவை எடுத்து தின்னுபடாதியா? ஏன் மர்மல கொய்யாக்க நல்ல அளவோல தானே இருக்கு. இதே பாருங்க ஒரு மாதிரி என்னத்தையும் நெளித மாதிரி இருக்கு. இந்த கொய்யாக்குள்ள இந்த புழு இருக்குன்னு சொல்லுவோம்ல, பார்க்க நல்லதா இருக்கு. ஆனா லேசு சின்ன புழு மாதிரி இருக்கு. அட ஆமா, பாக்கும்போது நல்லதா இருந்துச்சு. ஐயா இத குப்பையில தட்டிருங்க. நான் சுவார் வந்துட்டு வடிச்சிட்டு ஓடிறேன். 50 ரூபா துட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்து சவத்தை வம்பா போச்சா. சங்கடமாலாம் இருக்கு. மாட்டுக்கு போடலானாலும் புழுலாம் இருக்கு. சவத்தை குப்பையில கொண்டு போடணும். இடி கூர்கட்டவள கொண்டு ஏடி தின்னுடா. ஏடி வாய் வகை ஏடி தின்னுடி ஏடி. மர்மல ஏம்மா கொய்யாப்பழத்தை திங்காதன்னு என்னைக்கு இல்லாம கொய்யாப்பழம் இன்னைக்கு டேஸ்ட் செம டேஸ்ட். செல்லக்குட்டி அப்படி போட அருவாள அவ்வளவு கொய்யாப்பழத்தை பிடிக்க தின்னுபட்டியா? இன்னையோட அழகு அப்படி டாப் லெவல்ல போகுது. செல்லக்குட்டி இன்னைக்கு காலையில தான் யூடியூப்ல பார்த்தேன். இந்த கொய்யாப்பழத்துல ஒரு சின்ன புழு இருந்தா அதை அப்படியே தின்னுட்டோம்னா அழகு கூடிருமா. இப்ப நீ தின்ன கொய்யாப்பழத்துலயும் ஒரு சின்ன புழு இருந்துச்சு. அதனை கேட்டேன். நீ எல்லாம் பச்சை தண்ணியில பாய்ச்சா விழுந்தாலே தூக்கி போட்டு மடக்கு குடிக்க முடியா ஆள்லா வாங்கிட்டே வா. அட போங்க நீ பள்ளியாவது பாச்சாவாது. போன மாசம் பால் பாயசத்துல பெரிய பாம்பு கிடந்துச்சு. அதையே தூக்கி போட்டுட்டு நல்லா தூர் வாரிட்டோம்ல. அம்முக டும்முக அம்மாள் டும்மாள். அம்முக டும்முக அம்மாள் டும்மாள். நிறைய பேர் கேட்பாங்க உன் அழகின் ரகசியம் எதுன்னு. இதுதான் என்னோட அழகின் ரகசியம். புரியுது என் மகன் எப்படி புத்திசாலியா இருக்க.